கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவனுடைய வேத பகுதி, அது எபேசியர்கள் நிறுவனம், அதில் 4ஆம் அதிகாரம், அதில் 17ஆம் வசனம். எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இன்றைய தினம் தேவன் நம்மகிட்ட சொல்ல ஆசைப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்க ஆசைப்படுகிறார். தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதில் மாறுதலே இருக்காது. இது ஒரு எச்சரிக்கையாக தேவன் நம்மகிட்ட சொல்ல ஆசைப்படுகிறார். ஒருவேளை இது ஏன் இந்த வசனம் எனக்கு தேவன் கொடுத்தாருன்னு தெரியல, ஆனாலும் இந்த வசனத்தை நான் தான் பேசுகிறேன். தேவ எச்சரிப்பு உங்களை நோக்கி வருகிறது. தேவ எச்சரிப்பு உங்களை நோக்கி வருகிறது. பேசும் நினப்பும் தான். தேவ எச்சரிப்பு நம்மை நோக்கி வருகிறது. எப்படி வருது பாருங்களேங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், பவுலடிகளார் எபேசு மக்களுக்கு சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறேன், நான் உங்களை எச்சரிக்கிறேன், கர்த்தருக்குள் எச்சரிக்கிறேன் அப்படின்றாரு. எப்படி எச்சரிக்கிறார் பாருங்க. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. மற்ற புறஜாதிகள்னா யாரை சொல்றாரு இதுல? நம்ம நினைக்கலாம் நம்மளும் புறஜாதி தானே, யூதர் கிடையாது அப்படின்னு. ஆனா அது அந்த அர்த்தம் கிடையாது. புறஜாதிகள்னா தேவனை அறியாத மக்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், அவங்க நடக்கிறது போல. இதுல நான் நேற்று முந்தானேற்று பேசும்போது கூட நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். இதில் அதாவது புறஜாதி மக்கள், கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், கிறிஸ்துவனால தான் பிறந்திருக்கோம், தலைமுறை கிறிஸ்துவர்கள் தான். ஆனால் உண்மையிலே கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா? நம்ம நேம் கிறிஸ்துவர், பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, இல்லை உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? இது கிறிஸ்தவர்களாக நமக்கு வருகிற ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பின் வசனம். நம்ம உண்மையிலே பேர் கிறிஸ்தவர்களாக இல்லையா, இல்லை இருக்கிறோமா இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்கும் தருணம் இது. ஆராய்ந்து கர்த்தருக்கு சேருவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்ம சுயம் எல்லாத்தையும் அமைக்கி விடுகிறது. நம்ம நினைக்கிறது போல, பேசுனது போல, செத்ததுக்கப்புறம் என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படின்னு நம்ம போயிடுவோமா? இல்லை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மறுவாழ்வு உண்டு. கிறிஸ்தவர்களாகிய நம்ம தான் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். ஒருவேளை புறஜாதி மக்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சிறுவயது முதலாகவே நம்ம போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நமக்கான எச்சரிப்பு, உச்ச புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல. வீணான சிந்தனைன்னு என்ன? கர்த்தரை பற்றி அறியாமல் தங்கள் சுய சிந்தனையில், சுய இஷ்டத்தில் நான் எது வேணால் செய்வேன், நான் செய்கிறதெல்லாம் பாரு, நான் எப்படி பண்ணுறேன் பாரு அப்படின்னு நம்ம சுய இஷ்டத்தில் நடக்கிறோமா? வேண்டாம், அதை விட்டு விடுவோம். செய்த தவறுகளை சரி பண்ணுவோம், கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். செய்த தவறுகளை சரி பண்ணி கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகுவதற்காக கர்த்தரை நம்ம அழைக்கிறார். அதான் பாருங்க, தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுவரைக்கும் நடந்திருக்கீங்க, இனிமேல் நடக்காதீங்க, இனிமேல் நடக்காதீங்க. இனி உங்க பாதைகளை செவ்வாய்ப்படுத்துங்க. இனி நம்ம பாதைகள் கர்த்தருக்கு உகந்த பாதைகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை ஆசைப்படுகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பின் வசனமாக வருகிறது. வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் வேணும், எல்லாம் நடக்கணும்னா நீங்கள் செய்த தவறுகளை சரி செய்யுங்க, உங்கள் வீணான சிந்தனைகளை சரி பண்ணுங்க, கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்க ஆயுதமாக. இந்த வசனத்தை நான் திருப்படிக்கிறேன் பாருங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இன்றைய தினத்திலிருந்து நம்ம நடைகளை பாதுகாத்துக் கொள்வோம், தேவனுக்குள் பாதுகாத்துக் கொள்வோம். ஆமென். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமான பயன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய உண்மை அறியாத ஜனங்கள், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்று எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உமது விருப்பத்தை அறிந்து உமது திட்டத்தை உணர்ந்து கொண்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் பாதையிலே நடக்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய தினத்தில் ஒரு முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நாங்கள் பழைய நடையிலே, பழைய வாழ்க்கையிலே இருக்க மாட்டோம், நீ புதிதான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் வாழ்க்கையிலே நடப்போம் என்று தீர்மானிக்கிறோம். இதை கனப்படுத்தி எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் பழைய வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்புவைத்து நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் புதிய பாதைகளை புதிய நடைகளை பெற்றுக்கொண்டு அந்த நடையில் அந்த பாதையிலே நடக்க நீர் அழைக்கும் சத்தத்தை உணர்ந்து அதிலே நடக்க நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டோம். குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை உங்களுக்கு தெரிகிறோமப்பா. வயதான காலத்தின் பலவீனங்களுக்கு அவர்கள் நீங்களாக்கி பாதுகாத்து கொடுப்போம். தேவையில்லை தந்து பூசிய மாட்டோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.